இன்றைக்கி எபிசோடில் விக்ரம் திவ்யா கூட போட்ட சண்டை வந்து ஒரு ப்ரீ பிளான்டு ஃபைட் அப்படிங்கிறது இப்போ வெளியில் வந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான குறும்படத்தை எல்லா ஃபேன்ஸும் வந்து சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து குறும்படம் போட முடியாது. ஸோ எக்ஸாக்டாக அந்த குறும்படத்தில் விக்ரம் என்ன பேசினாருங்கிறத உங்களுக்கு நான் வேர்ட் பை வேர்டாக சொல்லிடுறேன். விக்ரம், சுபிக்ஷா, கனியக்கா அண்ட் சபரி 4 பேர் தான் அந்த சீனில் உட்காந்துருக்காங்க. முந்தானத்து மிட் நைட் அந்த பிரச்சனை நடந்ததில் அந்த மிட் நைட்டில் வந்து அவர் பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த அம்மா சும்மா எதையாச்சும் ஒன்று பண்ணி அதை நியாயப்படுத்துது. நம்ம இவ்வளோ நாள் இது எல்லாத்தையுமே கண்டுக்காமல் சிம்பிளாக விட்டுட்டோம். ஆனால் இனிமேல் நான் விட போகிறதில்ல. நான் இனிமேல் இந்த அம்மா என்ன பேசினாலும் அதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சுன்னா நான் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நின்று என் பொறுமை தான் என்னோடய பலம், என் பலமே என்னோடய பொறுமை தான். அந்த பொறுமையை இனிமேல் நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க. கத்துனா தானே நீ பாயிண்ட் எடுப்ப, இருடி கரெக்டான டோனில் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறாரு. அந்த கடைசி சொல்கிற வார்த்தைகள் புரியலை. இது கிளியர் அந்த குறும்படம் நீங்கள் இன்ஸ்டாவில், ட்விட்டரில் எங்கே பார்த்தாலுமே அது இருக்கும். கிளியராக இதை போட்டு மொத்தமாக சர்க்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி அவர் வந்து கிளியராக பிளான் பண்ணியிருக்காரு. வார்த்தையை பிடிச்ச எல்லாத்தையுமே அவர் திவ்யா கிட்ட சொல்கிற கம்ப்ளைண்ட்டு என்னென்னா, அவங்க ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அதை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இவரும் அதே மாதிரி தான், நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் பேசுனது மட்டும் சொன்னதுக்கு அவர் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு தான் இவரும் சண்டை போடுறாரு. அவருக்கு பயங்கரமான ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்கில் தான் சண்டை. நான் பார்த்தேன், நான் வந்து சாட்டர்டே ஃபுல்லாகவே பார்த்தேன். எல்லாருமே முழுக்க காசிப் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த காசிப் பண்ணும்போது கூட அவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நம்ம வந்து காசிப் பண்ணி அவங்கள பெரிய ஆளாக்கி விட்டுறக்கூடாதுன்னு கூட ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அப்போவே விக்ரம் சொன்னார், பார்வதி தப்பாக இருந்தால் அதுக்காக பார்வதிக்கு எகென்ஸ்டாக இருக்கிறவன் ரைட்டுன்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். அப்போ தப்பாக இருந்த பார்வதியவே நீங்கள் கேட்கல. அண்ட் என்னென்னா, ஒன்று நல்லவன் ஜெயிக்கணும், இல்லை கெட்டவன் ஜெயிக்கணும், மற்றவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ நல்லவன் அவர் தன்னையும், கெட்டவன் எனக்கு தெரிஞ்ச அவர் பார்வதியை சொல்லியிருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா அவர் எப்போவுமே பார்வதியை தான் சொல்லுவார். ஸோ இந்த 2 பேர்த்துல யார் வேணால் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அன்றைக்கே சொல்லியிருப்பார். ஸோ இது ஒரு ப்ரீ பிளான்டு ஃபைட். இதை வச்சு திவ்யாவை ட்ரிகர் பண்ணி தான் அவங்க இந்த திவ்யாவோட கோவத்தை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் என்ன பிரச்சனைனா, திவ்யாவுக்கு இவங்க பேர்லாம் பிராண்ட் பண்ண தெரியலை. இப்போ எப்படி பாரு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எல்லோரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு அன்பு கேங்னு ஒரு பிராண்ட் பண்ணாங்க, சபரி ஃபேக்குன்னு ஒரு பிராண்ட் பண்ணாங்க, கனியக்கா வந்து பயாஸ்ட்னு ஒரு பிராண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி எல்லாருமா சேர்ந்து திவ்யானாலே இப்படி தான், திவ்யானா பேச தெரியாது, தப்பு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணுறாங்க. திவ்யாவுக்கு அந்த அறிவு இல்லை. இந்த மாதிரி அவங்க யாரும் தப்பு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒருத்தருக்கு ஒரு பேர் வச்சு பிராண்ட் பண்ணுறதுக்கு திவ்யாவுக்கு தெரியல. திவ்யாவுக்கு அந்த யாரும் அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணலை. டேய் ஒன்றை பிராண்ட் பண்ணுறாங்கடி, நீ அதே மாதிரி பிராண்ட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.